பயண பெட்டிகள் லக்கேஜ் குறைந்த அளவில் காணாமல் போகும் விமான நிறுவனங்கள் பட்டியலில் மலேசியா ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் ஏஷியா உலக அளவில் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றன. லக்கேஜ் லூசர்ஸ் எனும் இணையதளம் வெளியிட்டுள்ள பட்டியலில் மாஸ் 5வது இடத்தை பிடித்துள்ளது. 2763 பயணிகளுக்கு ஒரு லக்கேஜ் காணாமல் போகும் சாத்தியங்களை மாஸ் கொண்டுள்ளது. 68 விமான நிறுவனங்களில் 7வது இடத்தை பிடித்துள்ள ஏர் ஏஷியா 1867 பயணிகளுக்கு ஒரு பெட்டி காணாமல் போகும் சாத்தியத்தை கொண்டுள்ளது. பயண பெட்டிகள் அடிக்கடி காணாமல் போகும் விமான நிறுவனமாக கனடாவின் வெஸ்ட்ஜெட் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் நாடுகள் வரிசையில் பார்த்தால் மலேசியா 5வது இடத்தில் உள்ளது. 0.01 விழுக்காடு சாத்தியங்களுடன் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறது. லக்கேஜுகள் அதிகம் காணாமல் போகும் நாடாக அயர்லாந்து பட்டியலிடப்பட்டுள்ளது. உலகின் முக்கிய விமான நிறுவனங்களில் பயணப்பெட்டிகள் காணாமல் போகும் சம்பவங்கள் குறித்த நேரடி தரவுகளின் அடிப்படையில் இப்பட்டியல் உருவாகியுள்ளது. கெடா யானில் உள்ள புக்கிட் சோராஸ் அகழ்வாராய்ச்சி தளத்தில் 8ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆளுயர புத்தர் சிலை அண்மையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது வரலாற்று ஆர்வலர்களின் கவனத்தை திருப்பியுள்ளது. மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USMஇன் உலக தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் PPAG-ஐ சேர்ந்த குழுவினர் அதனை கண்டெடுத்துள்ளனர். புக்கிட் சோராஸில் முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய புத்தர் கோவிலின் சுவரில் சுண்ணாம்பு, தண்ணீர், மணல் ஆகியவற்றின் கலவையான ஸ்டக்கோவை கொண்டு அச்சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் 2 கட்ட அகழ்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட கலை பொருட்களுடன் ஒப்பிடுகையில் இப்புதிய கண்டுபிடிப்பு இன்னும் சிதைவடையாமல் தனது முழு அமைப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதாவது முழுமையான தலையுடன் ஐக்னோகிராபிக் அடையாளங்களான மேலங்கி, முகபாவனை மற்றும் ஆடைகள் சிலையில் தெளிவாக தெரிகின்றன. தியான நிலையில் உள்ள புத்தர் சிலையோடு இம்முறை பழங்கால எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டும் மண்பாண்ட துண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இச்சிலை புக்கிட் சோராஸிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு தற்காலிகமாக USM பல்கலைக்கழக PPAG ஆய்வுக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த இத்தொல்லியல் கண்டுபிடிப்பின் வழி பண்டைய நாகரிகத்தில் புக்கிட் சோராஸ் மிக முக்கிய சமய தளமாக இருந்திருப்பதுடன் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட், இந்தோனேசியாவில் உள்ள போரோபுடூர் ஆகிய இடங்களை விட பழமையானது என நம்பப்படுவதாக சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ ரோஸ்லான் அப்துல் ரஹ்மான் கூறினார். இந்த புத்தர் சிலை பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்காட்சி சாலைகளில் காட்சிக்கு வைக்கப்படுமா அல்லது கம்போடியா, இந்தோனேசியா நாடுகளில் இருப்பது போல் தொல்பொருள் சுற்றுலா இடமாக புக்கிட் சோராஸை மேம்படுத்துவதா என இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார் அவர். பண்டைய காலம் தொட்டே இந்தியர்கள் இந்நாட்டுக்கு வந்திருப்பதை பறைசாற்றும் கண்டுபிடிப்புகள் வெறும் காட்சிப் பொருளாக வைக்கப்படாமல் வரலாற்று பொக்கிஷமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அதைவிட முக்கியம், வரலாற்று தரவுகள் வெளிப்படைத்தன்மையோடு உள்ளது உள்ளபடியே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது வரலாற்று ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகும். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பேராக் பெர்ச்சாமில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் கழுத்தில் காயங்களுடன் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மரணமடைந்தவர் அங்கு துப்புரவு பணியாளராக வேலை செய்யும் 81 வயது எப் நங் மெங் என அடையாளம் கூறப்பட்டது. அந்த 8 மாடி கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் வாசல் கதவுக்கு அருகே அவர் இறந்து கிடந்தார். 11 ஆண்டுகளாக அக்கட்டிடத்தில் பணிபுரிந்து வரும் அவ்வாடவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. எனினும் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லாததால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈப்போ போலீஸ் கூறியது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 116 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மரணமடைந்தவர்களில் ஏராளமானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். மேலும் பலர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று சொற்பொழிவு முடிந்து மக்கள் மொத்தமாக வெளியேறிய போது அத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு வெளியேறியதால் பலர் மிதிப்பட்டும் மூச்சு திணறியும் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரிக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அனுதாபம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றார். தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவில் பானிபூரி நீரில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாலை ஓரங்களில் விற்கப்படும் மற்ற ஸ்ட்ரீட் ஃபுட் உணவுகளிலும் இதுபோன்ற ஆபத்தான பொருள் கலக்கப்படுவது கண்டறியப்பட்டதை அடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பானிபூரியின் பக்கமாய் கவனத்தை திருப்பிய போது அது அம்பலமானது. பானிபூரியில் பானி நீர் பச்சையாக இருக்க வேண்டி பரவலாக ஒருவித கலரூட்டி பயன்படுத்தப்படுகிறது. அதுவே புற்றுநோய்க்கு இட்டுச் செல்லக்கூடிய பொருள் என அஞ்சப்படுகிறது. இதையடுத்து கர்நாடகா முழுவதும் சாலை தள்ளுவண்டி கடைகள், கல்யாண மண்டபங்கள், பேரங்காடிகள், கல்லூரிகள், கேளிக்கை பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட பானிபூரி மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான பொருள் இருப்பது உறுதியானால் நடவடிக்கை நிச்சயம் என கர்நாடக சுகாதார அமைச்சர் எச்சரித்தார். இவ்வேளையில் தமிழகத்திலும் அனைத்து பானிபூரி கடைகளிலும் சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சு மிட்டாய், கோபி மஞ்சூரியன், கபாப் போன்ற உணவுகளில் செயற்கை கலரூட்டி பயன்பாட்டுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட நிலையில் இப்போது பானிபூரியின் பச்சை நிறத்திற்கும் ஆபத்து வந்துள்ளது. இது பானிபூரி பிரியர்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது. VSAT Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின். உலகமே வியக்கும் வகையில் தங்களது மகனின் ஆடம்பர திருமணத்தை ஏற்பாடு செய்து வரும் இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி தம்பதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 50 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைத்துள்ளனர். மணமக்களுக்கு அந்த கோடீஸ்வர தம்பதியின் சீர்வரிசையாக மங்கள சூத்திரம், திருமண மோதிரங்கள், மூக்குத்தி உள்ளிட்ட ஆபரணங்கள் வழங்கப்பட்டன. அதோடு வீட்டு உபயோக பொருட்களுடன் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையும் பரிசாக தரப்பட்டது. இளம் தொழிலதிபர் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்தை ஒட்டி கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உலக பிரபலங்கள் பங்கேற்ற தடபுடல் விருந்து தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு விருந்து வைப்பது, அவர்களுக்கு உதவிகளை வழங்குவது என அம்பானி தம்பதி அசத்தி வருவது நெட்டிசன்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. அம்பானி மகனின் திருமணம் ஜூலை 12ஆம் தேதி மும்பையில் பிரம்மாண்டமாக நடந்தேற உள்ளது.